எல்லா மக்களுக்கும் சனியை பற்றி தெரியும். ஆனால் சனிக்கு ஒரு மகன், ஒரு புதல்வன் இருக்கார். அவருடைய பெயர் மாந்தி என்கின்ற குளிகன். அப்படிங்கிறது உங்கள் யாருக்காவது தெரியுமா? நாம் தினசரி பார்க்குற நாள்காட்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், ராகு காலம், அதில் குளிகை நேரம் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குளிகை நேரத்துக்கு உரியவர் தான் இந்த மாந்தி. இந்த மாந்தி சனியின் புதல்வனாக கருதப்படுகிறார். சனி எந்த அளவுக்கு கெடுதலை செய்வாரோ அதை விட பல மடங்கு கெடுதலை தரக்கூடியவர் தான் இந்த மாந்தி. நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்களை சேர்த்து மொத்தம் 9 கிரகங்கள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். கேரளம், ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் இந்த மாந்தியையும் ஒரு கிரகமாக அவங்களுடைய ஜாதகத்தில் சேர்த்துருக்காங்க. தமிழக பாரம்பரிய ஜோதிடத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஜாதகத்தில் மாந்திக்கு பெருசாக இடமும் இல்லை, மாந்தியால் பெரிய பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்படலை அப்படின்னு நம்புகிறாங்க. சனியே மிகவும் கொடுமையானவர். அவரை பார்த்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. அவருக்கு பிறந்த அவரின் புதல்வரான இந்த மாந்தி என்கின்ற குளிகன் என்பவர் யார்? ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலுக்கு நாம் தகுந்த மரியாதை செலுத்தவில்லை என்றால் இந்த மாந்தியால் மிகப்பெரிய தோஷத்திற்கு உள்ளாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்தியால் உருவான இந்த குளிகை அப்படிங்கிற நேரத்தில் என்னென்னலாம் பண்ணலாம்? அறிவியல் படி இந்த மாந்தி என்கின்ற கிரகம் யார்? புராணப்படி இந்த மாந்தி என்கின்ற கிரகம் யார்? சனிக்கே சவால் விடும் ஆவிகளின் உலக தலைவனாக விளக்கும் இந்த மாந்தியை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். அறிவியல் ரீதியாக இந்த மாந்தி என்பவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பூமிக்கு எப்படி நிலா ஒரு துணைக்கோளோ சனியின் மிகப்பெரிய ஒரு துணைக்கோள் தான் டைட்டன். அந்த சனியின் துணைக்கோளான டைட்டனுக்கு தான் மாந்தி என்று பெயர். மாந்தி ஒரு துணைக்கோளாக இருக்கிறதுனால அந்த மாந்தியால் மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படலை அப்படிங்கிறத ஞானிகள் அறிந்து தான் அதை நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகமாக சேர்த்துக்கல. மாந்திய துணைக்கோள் அப்படிங்கிறதுக்காக நிராகரித்தாங்க. அப்போ நிலவும் ஒரு துணைக்கோள் தான். நிலவு பூமியின் துணைக்கோளாக இருக்குது. நிலவுக்கு மட்டும் ஏன் ஜாதகத்தில் ஒரு இடம் கொடுத்து, ஒரு வீடு கொடுத்து, அதற்கு காரகத்துவம், ஆதிபத்தியம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிலவு நம் பூமிக்கு அருகில் உள்ள, அருகாமையில் உள்ள ஒரு துணைக்கோள். பௌர்ணமி என்று முழு நிலவின் பூரணத்துவ ஒளி உங்கள் உடலின் மீது விழும்பொழுது உங்களை அறியாமலே உங்கள் மனதுக்குள் சில புத்துணர்வுகள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீங்க. இதை நீங்கள் லாஜிக்காக கூட யோசிச்சு பார்க்கலாம். உங்கள் அருகில் இருப்பவர் உங்களை அடித்தாலோ இல்லை அரவணைத்தாலோ அந்த பாதிப்புகள் உங்களுக்கு உடனே ஏற்படும். ஆனால் எங்கோ தூரத்தில் இருக்கும் ஒருத்தர் உங்களை அடித்தாலோ இல்லை அரவணைத்தாலோ அந்த பாதிப்புகள் உங்களுக்கு முழுசாக ஏற்படாது. சந்திரன் என்ற துணைக்கோள் நம் பூமிக்கு அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்களுக்கு சில நன்மைகளும் அல்லது தீமைகளும் ஏற்படுகிறது என்பதை நம் ஞானிகள் அறிந்துதான் அதை ஒரு கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் எல்லாரும் என்ன கேட்கலாம், சனி பூமியிலிருந்து மிக தொலைவில் தானே இருக்கார், அவரால் மட்டும் மனிதர்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு. சனி ஒரு துணைக்கோள் அல்ல, சனி ஒரு கிரகம். புராண கதைகளில் இந்த மாந்தியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணன் தன் மகன் இந்திரஜித் பிறக்கும்பொழுது தன் மகனுக்கு சாகா வரம் வேண்டும் என்பதற்காக எல்லா கோள்களையும் அணிவகுத்து அவர்களுடைய இருப்பிடத்தில் அப்படியே நிற்க சொன்னாராம். சனி ஒரு வயதான கிரகம் என்பதால் அவரால் ஸ்டெடியாக ஒரு நேராக நிற்க முடியாமல் கால்கள் இரண்டும் சூம்பி போன நிலையில் ஒரு தடுமாற்றத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தாராம். சனியின் இந்த தடுமாற்றத்தின் விளைவால் தன்னுடைய ஒரு கால் அடுத்த ராசியில் விழப்போவதை கவனித்து கொண்டிருந்த அந்த ராவணன் அடுத்த ராசியில் விழ இருந்த சனியின் காலை ராவணன் கத்தியால் வெட்டி தள்ளனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த ராவணனால் வெட்டப்பட்ட அந்த கால் தான் சனியின் மகனான மாந்தி என்கின்ற குளிகன். ஜாதகத்தில் கிரக அந்தஸ்து கொடுக்காத இந்த மாந்திக்கு தான் நம்மளுடைய நாள்காட்டியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குளிகையில் நல்லதையும் பண்ணக்கூடாதான், கெட்டதையுமே பண்ணக்கூடாதான். குளிகை நேரத்தில் எது பண்ணாலும் அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குமா. கெட்டது பண்ணாலும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும், நல்லது பண்ணாலும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. கெட்டது பண்ணால் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கெட்டது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஏன் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்யாணம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருந்தால் அதுவும் ஒரு வித கெட்டது தான். இதே போல் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினா திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். இதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இதில் நல்லதையும் செய்யக்கூடாது, கெட்டதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளிகை நேரத்தில் சனியின் வெட்டுப்பட்ட உயிரற்ற அந்த ஒரு காலை தான் நம்ம மாந்தி அப்படின்னு அழைக்கிறோம். அப்போது மனிதனின் உயிர் பிரிந்த அந்த சடலத்தை, அந்த வெறும் உடலை மாந்தி குறிப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிரற்ற சடலத்திற்கு உரியவர் யாருன்னா அந்த மாந்தி தான். பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு இறந்து போன ஒரு உடலுக்கு நாம் மரியாதை கொடுக்கல, அந்த உடலை நாம் அவமதித்தோம் அப்படின்னா இந்த மாந்தியால் மிகப்பெரிய ஒரு தோஷத்துக்கு நாம் உள்ளாகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஏற்படுத்தும் இந்த மாந்தி தோஷம் நமக்கு பிறகு வரும் நம் சந்ததியினரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதரவற்ற மனித உடல்களை நாம் தகுந்த முறையில் அந்த உடலுக்கு மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யும்பொழுது மாந்தியால் ஏற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாந்தியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க.
பொதுவாக எந்த ஒரு மனுஷன் இறந்தாலும் அவரை தூற்றுவது, அதாவது அவர் கெட்டவராகவே இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவரை விமர்சிப்பது பிரேத சாபம் என்னும் கடுமையான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. எனவே எந்த சூழ்நிலையிலும் அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தாலும் கெடுதல் செஞ்சுருந்தாலும் அவங்க இறந்த பிறகு அவங்க சவத்தை பார்த்து நம்ம விமர்சிக்கக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது. அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தினரையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அது உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் அது பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே ஆழமாக சொல்கிறாங்க. நன்றி.